Alhamdulillah Rabbil Alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqala Allahu ta'ala: inna nahnu nuhyil mauta wa naktubu ma qaddamu wa atharahum. Wa qala nabiyyuna sallallahu alayhi wa sallam: inna mimma yalhaqul mu'min min amalihi wa hasanatihi ba'da mautihi aw kama qala alayhi salatu wassalam. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim fil alamin innaka Hamidum Majid. Usikum bi nafsi awwalan bi taqwallah. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, இந்தியாவிலும் வக்ஃப் திருத்த சட்டத்தை பற்றி அதிகமாக தர்க்கித்து கொண்டு அதிகமாக அது சம்பந்தமாக எல்லா தரப்பு மக்களாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்தியாவினுடைய ஜனநாயக சக்திகள், இந்தியாவினுடைய இறையாண்மையை நேசிக்கக்கூடிய, இந்திய தேசத்தினுடைய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லா அமைப்புகளும் ஓர் அணியில் திரண்டு இந்த சட்டத்திற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை, நீதிமன்றங்களின் மூலியமாக வழக்குகளை தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வக்ஃப் என்றால் என்ன? மார்க்க அடிப்படையில் வக்ஃபை பற்றி மார்க்கம் என்ன பேசுகிறது என்று ஓரளவிற்கு அடிப்படைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். வெறுமனையாக உணர்ச்சிகள் தூண்டப்படுவதை கொண்டு எந்த ஒரு லாபமும் இந்த சமூகத்திற்கு இல்லை என்பதை காலமாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதை தாண்டி வக்ஃப் என்றால் என்ன, மார்க்கத்தினுடைய வக்ஃபினுடைய நிலைப்பாடுகள் என்ன, இன்றைக்கு திருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அபத்தங்கள் என்ன என்பதை அறிவை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதன்மையாக நாம் அறிந்திருக்க வேண்டும். வக்ஃப் என்ற இந்த வார்த்தைக்கு அரபியில் நிறுத்துதல் என்பதாக பெயர் சொல்லப்படும். வக்ஃப என்று சொன்னால் நிறுத்தினான், வக்ஃப் என்று சொன்னால் நிறுத்துதல். ஒரு பொருளை ஒரு இடத்திலே நாம் நிறுத்தி வைக்கிறோம் அல்லவா? சைக்கிளை, டூ வீலரை, காரை நாம் ஒரு இடத்திலே நிறுத்தி வைக்கிறோம் அல்லவா? அது போன்ற நிறுத்துதலுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் வக்ஃப் என்பதாக சொல்லப்படும். என்ன நோக்கம்? நமக்கு சொந்தமான ஒரு பொருளை நம்முடைய பயன்பாட்டை தாண்டி அல்லாஹுவிற்காக நாங்கள் நிறுத்தி வைக்குதல். இதுதான் புழக்கத்தில் வக்ஃப் என்று சொல்லப்படும். நமக்கு பாத்தியப்பட்ட ஒன்றை நாம் பயன்படுத்துவதற்கு மாற்றமாக நிறுத்தி வைத்தல். நாம் பயன்படுத்த மாட்டோம். எனக்காகவோ, என்னுடைய உறவுகளுக்காகவோ, என்னுடைய தலைமுறைகளுக்காகவோ அதை பயன்படுத்தாமல் காலமாக இறைவனுக்காக நிறுத்துதல் என்று சொன்னால் அல்லாஹ் சாப்பிட போவதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சொத்தை வைத்து அவன் அனுபவிக்கப் போவதில்லை. மாறாக இறைவனினுடைய நாமத்தை சொல்லி ஏழை எளியவர்களுக்காக அந்த பொருளை நிறுத்தி வைப்பதற்கு பெயர். பயன்படுத்தாமல், நாம் பயன்படுத்தாமல், நம்முடைய தலைமுறைகள் பயன்படுத்தாமல் இறைவனினுடைய பெயரை சொல்லி ஏழை எளியவர்கள் பயன்படுத்துவதற்காக
நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு, ஒரு சொத்துக்கு வக்குஃப் என்பதாக சொல்லப்படும். இதை யார் செய்வாரோ வாக்கிஃப் என்று சொல்லப்படும். நான் ஒரு சொத்தை இறைவனுக்காக நிறுத்தி வைக்கிறேன் என்று சொன்னால் நான் வாக்கிஃப், நான் நிறுத்தக்கூடியவன். நான் தான் இந்த பொருளை என்ன செய்திருக்கிறேன், இறை நாமத்தை கொண்டு ஏழை எளியவர்களுக்காக நிறுத்தி வைத்திருக்கிறேன். அப்படி நாம் நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால் அந்த சொத்துக்கு நாம் அல்ல சொந்தக்காரர்கள். படைத்த இறைவன் தான் அந்த சொத்தினுடைய உரிமையாளர். நான் சம்பாதித்த சொத்துகள், நான் அனுபவிக்கக்கூடிய சொத்துகள், நான் இறைவனுக்காக ஒன்றை வக்குஃப் செய்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய உரிமையாளனாக ஒரு நாளும் நான் மாற மாட்டேன். அதனுடைய உரிமையாளனாக படைத்த அல்லாஹ் அதனுடைய உரிமையாளனாக மாறிவிடுகிறான். ஷரியத் எந்த அடிப்படையில் அந்த பொருளை கையாள சொல்கிறதோ அந்த அடிப்படையில் மட்டும்தான் கையாள வேண்டும். ஒரு கிணறை நாம் வெட்டுகிறோம், தொழுகையாளிகள் பயன்படுத்துவதற்காக இந்த கிணறு வெட்டப்பட்டிருக்கிறது, வக்குஃப் செய்யப்படுகிறது என்று சொன்னால் என்ன விலை கொடுத்தேனும் தொழுகையாளிகள் மட்டும்தான் அதை பயன்படுத்த வேண்டும். வேற யார் அதை பயன்படுத்துவதற்கு ஜாயிஸ், அனுமதி கிடையாது. நாம் ஒரு நிலத்தை வாங்குகிறோம், இதை நான் இறை இல்லத்திற்காக என்பதாக நாம் வக்குஃப் செய்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு என்ன நடந்தாலும் அந்த சொத்தை மாற்றுவதற்கு முடியாது. இல்லை 10 இறை இல்ல வந்துட்டு இல்லை, இந்த இடத்த நம்ம வேற பிற நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவோம் என்பதாக மாற்றுவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. வாக்கிஃப், வக்குஃப் செய்யக்கூடியவர் எந்த நிய்யத்திலே செய்கிறாரோ அது மட்டும்தான் காலம் காலமாக, அது இத்து மண்ணாய் போனாலும் சரி, அதற்காக வேண்டி மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உணர்ச்சிகள், இதற்காகவெல்லாம் அதை நாம் என்ன செய்துவிட முடியாது, அதனுடைய சட்டதிட்டங்களை மாற்ற முடியாது. எதற்காக ஒருவர் வக்குஃப் செய்கிறாரோ, பள்ளிவாசலுக்கு ஒரு மனிதர் என்ன செய்கிறார், நான் கரண்ட் பில் கட்டுவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ஒரு மனிதர் வக்குஃப் செய்கிறார் என்று சொன்னால் அந்த தொகையை வைத்து கரண்ட் பில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். ஒரு மாதம் கரண்ட் பில் வரல, அந்த காசை வேற எதுக்கு என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. எப்போ கரண்ட் பில் வருதோ அப்போ அந்த தொகையை வைத்து என்ன செய்து கொள்ள வேண்டும். காரணம், வக்குஃபினுடைய சட்டமே வேறு. அவர் நியத்து வைத்து, அவர் ஒன்றை குறிப்பிட்டு நியத்து வைத்து ஒன்றை வக்குஃப் செய்வார் என்று சொன்னால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். காலம் முழுவதும் அவர் எந்த நிய்யத்திலே செய்கிறாரோ அந்த நிய்யத்து மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். குர்ஆனில் ஒரு வார்த்தை, இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, நாம் தான் நிச்சயமாக மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறோம். வனக்துபு, நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். மா கத்தமு, அவர்கள் வாழும் காலத்தில் முற்படுத்தியதையும், வஆசாரகும், அவர்கள் மரணித்ததற்கு பிறகு விட்டு செல்லக்கூடிய தடயங்களையும் நாம் எழுதி கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இதுதான் வக்குஃபினுடைய மிக பிரதானமான ஒரு குர்ஆனிய ஒரு வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது, வனக்துபு மா கத்தமு, அல்லாஹ் பேசுகிறார். நீங்கள் வாழும் பொழுது முற்படுத்திய எல்லாவற்றையும், நல்ல காரியங்களை நாம் பதிவு செய்கிறோம். வஆசாரகும், நீங்கள் மரணித்ததற்கு பிறகு விட்டு செல்லக்கூடிய நல்ல தடயங்களையும் நாம் என்ன செய்கிறோம், நாம் பதிந்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்பொழுது நபித்தோழர்களை பார்த்து கூறுவார்கள், இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமின் மின் அமலிஹி வ ஹஸனாத்திஹி, ஒரு இறைநம்பிக்கையாளன் பஅத மௌத்திஹி, அவன் மரணித்ததற்கு பிறகும் நன்மையாலும் அமலாலும் அவனுக்கு அந்த நன்மையும் அமலும் வர வேண்டும் என்று ஆசைப்படுவான் என்று சொன்னால், ஒரு இறைநம்பிக்கையாளன் எப்பொழுதும் நாம் மரணிக்கத்தான் போகிறோம், ஏதோ ஒரு நாளில் நாம் மரணிக்கப் போகிறோம். அப்படி மரணித்ததற்கு பிறகும் கூட தனக்கு நன்மைகள் வர வேண்டும், தன்னுடைய அமல்கள், நல்ல அமல்கள் நிப்பாட்டப்பட்டு விடக்கூடாது என்பதாக ஒரு இறைநம்பிக்கையாளன் விரும்புவான் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் சில காரியங்களை சொல்கிறார்கள். இல்முன், அவன் என்ன செய்யட்டும், கற்றுக் கொடுக்கட்டும். அவன் இல்மன் நஷரஹு, கல்வியை அவன் பரப்பட்டும். வலதன் ஸாலிஹன் தரகஹு, அவன் நல்ல குழந்தைகளை செல்லட்டும். நல்ல கிதாபுகளை விட்டுட்டும். ஆலயத்தை அவன் கெட்டட்டும். அல்லது பயணப்படுபவர்கள் தங்கி செல்லக்கூடிய மண்டபங்களை அவன் என்ன செய்யட்டும், கெட்டி எழுப்பட்டும். அவ் நஹரன் அஜ்ராஹு, தாகித்தவர்கள் நீர் குடிப்பதற்காக ஆறுகளை அவன் தோண்டட்டும். அவ் சதகத்தன் அஹ்ரஜஹா மின் மாலிஹி ஃபீ ஸஹ்ஹதிஹி வ ஹயாத்திஹி
தல்ஹக்குஹு பஅத மௌத்திஹி, அல்லது ஏதேனும் ஒரு நல்ல காரியம் மனித சமுதாயம் அனுபவிக்கக்கூடிய மனிதநேய உதவிகளை அவன் என்ன செய்யட்டும், வாழும் காலத்திலேயே செய்து கொள்ளட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்பொழுது தோழர்களை பார்த்து இந்த செய்தியை கூறுவார்கள். இந்த செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறார்? வாழும் பொழுது மட்டுமல்ல நன்மை, நீங்கள் செய்யக்கூடிய அந்த வக்ஃப் என்பது சதக்கத்துல் ஜாரியா என்பது, அதற்கு அல்லாஹ்வின் தூதர் பல நல்ல காரியங்களை சொல்கிறார்கள். நீங்கள் என்ன செய்யலாம்? கல்வியை கற்றுக் கொடுங்கள் பிறருக்கு. நீங்கள் மரணித்தாலும் கற்றுக்கொண்டவர் என்ன செய்வார்? பிறருக்கு கற்றுக் கொடுப்பதின் ஊடாக உங்களுக்கு அந்த கல்வியை பரப்பியதினால் உங்களுக்கு நீங்கள் மரணித்தாலும் நன்மை வந்து கொண்டிருக்கும். அல்லது நீங்கள் என்ன செய்யலாம்? நல்ல குழந்தைகளை விட்டு செல்வதின் ஊடாக அவர்கள் நல்ல அமல்களை செய்யும் காலமெல்லாம் உங்களுக்கு நல்ல அமல்கள் நன்மை வரும். அல்லது அவர்கள் தீமை செய்யாமல் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் வரும். அவர்கள் பிரார்த்திக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லது முஸ்ஹஃபன், பள்ளிவாசலுக்கு தேவையான குர்ஆனை என்ன செய்யட்டும், ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் விட்டு செல்லட்டும். நாம விட்டுட்டு போயிடுவோம். எத்தனையோ நபர்கள் அந்த குர்ஆனை வச்சு என்ன செய்வார்கள்? ஓதுவார்கள் அல்லவா? அதனுடைய நன்மைகள் விட்டு சென்றவருக்கு கிடைக்கும். அல்லது ஒரு பள்ளிவாசலை கட்டி வைப்பது, பள்ளிவாசலை கட்டுவதற்கு உதவி செய்வது, அல்லது பயணிகள் தங்கி செல்லக்கூடிய மடாலங்கள், மண்டபங்கள், ஆறுகள் பக்கமெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மண்டபங்கள் இருக்கும். ஆறுகளை சுற்றி ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே இங்கு இருக்கக்கூடிய மேன்மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஆறுகளை நோண்டுவது. தமிழகத்தில் அதிகமான ஆறுகளை நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அவ் நஹரன அஜ்ராஹு, ஒரு ஆறை என்ன செய்யட்டும், உருவாக்கட்டும். அவ் பிஹ்ரன், அல்லது கிணறை என்ன செய்யட்டும், தோண்டட்டும். தேவைப்படக்கூடியவர்கள் அந்த கிணத்திலிருந்து தண்ணீர் எடுத்துக் கொள்வார்கள், குடித்துக் கொள்வார்கள். அல்லது பயணிகள், ஏழைகள் தங்கக்கூடிய மண்டபங்களை அவர் கட்டட்டும். இவையெல்லாம் நீங்கள் மரணித்தாலும் கூட இந்த நன்மைகளை செய்தவருக்கு கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டினார்கள். எல்லா சமயமும் மனிதநேய பணிகளை செய்தாலும் கூட இது போன்ற ரசூலுல்லாஹ்வினுடைய ஆர்வம் ஊட்டுதல், நாம் வாழும் பொழுது மட்டுமல்ல, நாம் மரணித்ததற்கு பிறகும் கூட நமக்கு என்ன கிடைக்குகிறது, நன்மை கிடைக்குகிறது என்ற அல்லாஹுவினுடைய வேத வசனமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபிமொழிகளும் முஸ்லிம் சமூகத்தை கொஞ்சம் உலுக்கியது. அதனால் முஸ்லிம் சமுதாயம் வாழும் பொழுதே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், காலம் காலமாக ரசூலுல்லாஹுவினுடைய காலத்திலிருந்து தங்களுக்கு கிடைத்ததை எல்லாம் வக்ஃப் செய்ய ஆரம்பித்தார்கள். தங்களினுடைய மரணத்திற்கு பிறகு தங்களுக்கு நன்மை வேண்டும் என்பதற்காக பல்வேறு நல்ல காரியங்களுக்காக தங்களினுடைய நிலங்களை, தங்களினுடைய பொருளாதாரத்தை, ஆச்சரியமாக இருக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் எப்படியெல்லாம் வக்ஃப் செய்திருப்பார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாறுகளில் ஒரு தோட்டத்தை வக்ஃப் செய்திருக்கிறார்கள். அந்த தோட்டம் எதற்காக வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பூனைகள் இருக்கிறதா இல்லையா, அந்த பூனைகளினுடைய உணவுக்காக அந்த தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பயிர்களின் ஊடாக கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்து அதை பூனைகளினுடைய உணவுக்காக என்ன செய்கிறார்கள், வக்ஃப் செய்திருக்கிறது இஸ்லாமிய உலகம். சவுதி அரேபியாவில் ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. அந்த மஸ்ஜித் ரொம்ப ஆச்சரியமா வக்ஃப் செய்யப்பட்டிருக்கும். எப்படி வக்ஃப் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காண்டி துவா செய்யக்கூடிய குழந்தைகள் வேண்டும். குழந்தையே இல்லாம சில நபர்கள் என்ன செய்கிறார்கள், உலகத்துல மரணிச்சு போறாங்களா இல்லையா, அவங்க வாழும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, அவங்களுக்கு துவா செய்யக்கூடிய தலைமுறை இருக்காது. சவுதி அரேபியாவில் அதிகமாக பார்க்கலாம். சில பணக்காரர்கள் பெரிய மஸ்ஜிதை கட்டி இருக்கிறார்கள். அந்த மஸ்ஜிதை கட்டிட்டு அதை எப்படி வக்ஃப் செஞ்சிருப்பாங்கன்னா, இந்த பள்ளிவாசலை நாங்கள் வக்ஃப் செய்கிறோம். எதற்கு வக்ஃப் செய்கிறோம் என்று சொன்னால், யார் குழந்தை இல்லாமல் மரணித்தார்களோ, யார் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றார்களோ, யாருக்காக பிரார்த்திப்பதற்கு சந்ததி இல்லாமல் கபருக்கு சென்றார்களோ, அவர்களினுடைய கபருக்கு நன்மை செல்வதற்காக இதை நாங்கள் என்ன செய்கிறோம், வக்ஃப் செய்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மருத்துவமனைகள், இஸ்லாமிய வரலாறுகளில் அதிகம் செய்யப்பட்ட வக்ஃபுகள் மருத்துவமனைகள். காரணம், நோயாளிகள் மருத்துவமனையில் ஒவ்வொரு பகுதியிலும் மருத்துவமனையில் புழங்கக்கூடிய கோப்பைகள், அன்றைக்கு மருத்துவமனை கெட்டப்பட்டு மருந்துகள் செய்யப்படும். ஆனால் உணவுகளை உண்பதற்கான அவங்க வீட்டில இருந்து என்ன செய்யணும், பாத்திரங்களை எடுத்து வர வேண்டும். அது ரொம்ப ஒரு சிரமம். இப்படியே இஸ்லாமிய வரலாறுகளில் வக்ஃப் இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மருத்துவமனையும் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கும். அந்த மருத்துவமனையில் ஒருத்தர் இப்படி வக்ஃப் செஞ்சிருப்பாரு, ஒரு 1000 கோப்பைகளை நான் வக்ஃப் செய்கிறேன்.
இந்த கோப்பை யாருக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நோயாளிகளாக வந்து தங்கக்கூடியவர்கள் உணவுக்காக இந்த கோப்பைகளை என்ன செய்து கொள்ளட்டும், பயன்படுத்திக் கொள்ளட்டும். அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், வக்குஃப் செய்கிறோம். ஸ்பெயின்ல அழகான ஒரு வக்குஃப் இருக்கிறது, ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தை வக்குஃப் செஞ்சிருக்கிறாங்க. எதுக்காண்டி வக்குஃப் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கால்நடைகள் முதுமை அடையும் பொழுது குதிரைகள், முஸ்லீம்கள் வக்குஃப் செஞ்சு அழக பாருங்க, குதிரைகள் இருக்கிறதா இல்லையா, அதையெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். அன்றைய காலகட்டத்தில் அதுதான் வாகனம். குதிரைகள், கோவேரி கழுதைகள், அதே போன்று ஒட்டகங்கள், இதில் தான் நம்ம பயணப்படுவோம். இதில் தான் நம்ம என்ன செய்வோம், வாகனமாக பயன்படுத்துவோம். அப்போ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுக்கு மீது நமக்கு கரிசனை காட்டுவோம். அதனால் நமக்கு ஒரு பயன் இருக்கிறது என்பதற்காக குதிரையை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதற்காக நம்ம என்ன செய்வோம், ஒரு கொட்டாய் அமைத்து அதை நம்ம பாதுகாத்து அதற்கு தேவையான கொள்ளுகள் உணவுகளை கொடுத்து அதற்கு தேவையான கஞ்சியை கொடுத்து அதை நாம் ஆரோக்கியமாக வைத்திருப்போம். எப்ப அதற்கு வயது முதிர்ந்து விடுகிறதோ, தள்ளாடக்கூடிய வயதுக்கு போன உடனே அதனால எந்த பயனும் கிடையாது. அதை வச்சு சவாரி செய்ய முடியாது, அதுக்கு மேல பொதிகளை சுமக்க முடியாது. வயது முதிர்ந்து விட்டது என்று தெரிந்து விட்டால் அன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தியவர்கள் என்ன செய்வார்கள், பெரிய அளவிற்கு அதை சட்டை செய்ய மாட்டார்கள். எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு எங்கேயாச்சும் போய் தொலை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. இதை பார்த்த முஸ்லீம் சமுதாயம் எப்படி வக்குஃப் செஞ்சிருக்குன்னா, வயதான தள்ளாடக்கூடிய கால்நடைகள், பராமரிப்பு இல்லாமல் சுற்றி திரியக்கூடிய கால்நடைகள் தங்குவதற்காக, அது உணவு உண்பதற்காக இந்த தோட்டங்களையே நாங்கள் என்ன செய்கிறோம், ஏக்கர் கணக்கான தோட்டங்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் கணக்கான தோட்டங்களை இதற்காகவே நாங்கள் வக்குஃப் செய்கிறோம் என்பதாக வக்குஃப் செய்திருக்கிறது. இப்படி ஆச்சரியமாக இருக்கும். மனிதநேயத்தினுடைய காலம் தொட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலம் தொட்டு முஸ்லிம் சமுதாயம் அளவுக்கு அதிகமாக தன்னுடைய பொருளாதாரத்தை, காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நாம் மனிதர்களுக்கு உதவி செய்தால் படைத்தவன் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு உதவி செய்ய கூடும் என்பதாக. நீங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனை, அது ஒரு முஸ்லீமினுடைய வக்குஃபினுடைய முஸ்லீம் தான் என்ன செய்தார்கள், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம். முஸ்லீம் தான் என்ன செய்தார்கள், பெரிய அளவிற்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த மருத்துவமனைக்காக கேட்டு வந்த பொழுது தங்களினுடைய சொத்தை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்தியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனை திருநெல்வேலியினுடைய மருத்துவக் கல்லூரி, அந்த மருத்துவக் கல்லூரிக்கு இடம் கொடுத்தவர்கள் யார், முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். உங்க ராமநாதபுரத்தில் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள், எத்தனையோ மருத்துவமனைகள், கீழக்கரையினுடைய எத்தனையோ பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதிகள், இடங்கள், இவைகளை எல்லாம் அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வக்குஃபுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். முஸ்லீம்கள் மட்டும் செய்யல, முஸ்லீம்களின் மீது கருணை உடைய பிற மதத்தவர்களும் செய்திருக்கிறார்கள். ரொம்ப உதாரணம், உங்களினுடைய ஊரை எடுத்துக்கொள்ளலாம். உங்களினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள், அவர் ஒரு 600-400 வருடத்திற்கு முன்பாக இங்க இருக்கக்கூடிய செத்தும் கொடுத்தார் சீதக்காதி என்பதாக, வள்ளல் சீதக்காதி என்பதாக கீழக்கரையில் வாழ்ந்தார் இல்லையா, அவரும் இங்கு இருக்கக்கூடிய மன்னரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ரொம்ப நெருக்கத்திற்குரியவர்கள், ரொம்ப நண்பர்கள், அவரினுடைய அரசவையில அலங்கரித்தவர். அப்ப அவருக்காக என்ன செய்கிறார் என்று சொன்னால், இங்க இருந்த அந்த சேனாதிபதி மன்னர் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய நண்பனுக்காக மஸ்ஜிதுகளை கட்டி கொடுத்திருக்கிறார். முஸ்லீம் வக்குஃப் செய்யல, முஸ்லீம் அல்லாதவர்கள், தாங்கள் நேசித்த, தங்களோடு நட்பு பாராட்டக்கூடிய தங்களினுடைய பிரமத முஸ்லீம் சகோதரர்களுக்காக முஸ்லீம் மன்னர்கள், முஸ்லீம் அல்லாத மன்னர்கள், முஸ்லீம் அல்லாத செல்வந்தர்கள், முஸ்லீம் அல்லாத தான பிரபுகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லீம்களினுடைய நலனுக்காக, முஸ்லீம்களினுடைய மறுமைக்காக என்ன செய்திருக்கிறார்கள், வக்குஃப் செய்திருக்கக்கூடிய வரலாறுகளை எல்லாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நாம பார்க்கிறோம். இந்த உங்க ஊர்ல அந்த திருப்புல்லானி என்ற அந்த ஊர்ல பல தெருக்களை முஸ்லீம்களுக்காக அன்றைக்கு இருந்த என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், 2ஆம் சுந்தர பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மன்னர், அவர் என்ன செய்கிறாரு, முஸ்லீம்களுக்காக என்ன செய்கிறார், வக்குஃப் செய்கிறார். அதே மாதிரி சீதக்காதி, கீழக்கரையை மையமாக கொண்டு பெரிய அளவிற்கு சேதுபதி மன்னர்கள் என்பதாக உங்க மாவட்டத்தை ஆட்சி செய்தார்கள் அல்லவா, அந்த சேதுபதி மன்னர்களினுடைய ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள். அந்த சேதுபதி மன்னர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உங்க மாவட்டத்தில் பல மஸ்ஜிதுகளுக்கு என்ன செய்கிறார்கள், அவர்கள் மன்னர்கள், தங்களினுடைய இந்து மன்னர்கள், அவங்க என்ன செய்யறாங்க, தம்முடைய முஸ்லீம் சகோதரன், நம்முடைய முஸ்லீம் நண்பர், நம்முடைய அரசவையை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், ஆதலால் இவரை நினைத்து நாம் என்ன செய்கிறோம், அவருக்காக நாம் இந்த பகுதிகளை வக்குஃப் செய்கிறோம் என்பதாக இப்படி பல்வேறு பல நூறு ஏக்கர்களை இந்த நாட்டில் மட்டும்தான், உலகத்தில் எந்த நாட்டில் இந்த அற்புதத்தை பார்க்க முடியாது.
முஸ்லீம்கள் தங்களுக்காக வக்குஃப் செய்வார்கள், முஸ்லீம்கள் தங்கள் பெற்றோருக்காக வக்குஃப் செய்வார்கள், முஸ்லீம்கள் விலங்குக்காக கூட வக்குஃப் செய்திருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களினுடைய மறுமை வாழ்வுக்காக பல நூறு ஏக்கர்களை இந்த நாட்டில் மட்டும் என்ன செய்திருக்கிறார்கள். அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கைகள். மதங்கள் வேறுபட்டாலும் கூட மனிதநேயத்தோடு அன்போடு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அவரினுடைய சட்டதிட்டத்தை பேணி, இவரினுடைய நம்பிக்கை என்ன, இவருக்கு நாம் வக்குஃப் செய்தால் இதை பயன்படுத்தும் பொழுது இவரினுடைய மறுமை வாழ்க்கை சீரடையும் என்று சொன்னால், அவரினுடைய நம்பிக்கையை ஒத்து நான் என்ன செய்கிறேன், இந்த பெரிய நிலத்தை அவரினுடைய மறுமைக்காக, எனது நண்பனின் நன்மைக்காக, என் முஸ்லீம் நண்பனினுடைய நலவுக்காக நான் வக்குஃப் செய்கிறேன் என்பதாக பல செல்வந்தர்கள், பல மன்னர்கள் இப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏக்கர் கணக்காக, ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை தமிழகத்தில் இப்படியே ஒரு புத்தகம் இருக்கு. முஸ்லீம்களின் சார்பாக ஹிந்து மன்னர்களும், ஹிந்து பெருங்குடையாளர்களும், ஹிந்து செல்வந்தர்கள் முஸ்லீம்களுக்காக செய்த வக்குஃபுகள் என்பதாக பெரிய அளவுக்கு நூலை தொகுக்கக்கூடிய அளவிற்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் பெரிய அளவிற்கு வக்குஃபினுடைய சொத்துகள் பறந்து கிடக்குகிறது. இந்த வக்குஃப் எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அங்கதான் முதல் வக்குஃப். எப்ப இந்த வக்குஃபினுடைய முதல் பகுதி எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மக்கால மதீனால வாழுகிறார்கள். மதீனா என்பது பெரிய அளவிற்கு செல்வந்தமான ஒரு பூமி அல்ல. அது ஒரு சாதாரண பேரித்தம்பழங்களை மட்டும், அதுக்கு தண்ணி தேவைப்படாது. பெரிய அளவுக்கு பேரித்தம்பழத்துக்கு தண்ணி தேவைப்படாது. கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அந்த மரம் என்ன செஞ்சிடும், வளர்ந்துடும். பெரிய அளவிற்கு செல்வந்தர்கள் அல்லாமல் பட்டுப்போன வாழ்க்கைகள் வாழக்கூடிய மக்கள் அந்த மக்கள். இப்போ முஸ்லீம்கள் மதீனாவுக்கு வந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் தண்ணீர் பஞ்சம் பெரிய அளவுக்கு முஸ்லீம்களுக்குள் ஏற்படுகிறது. எல்லா கிணறுகள்லையும் தண்ணீர் வத்தி விடுகிறது கோடை காலத்தில். கோடை காலத்தில் தண்ணி குறைஞ்சிருமா இல்லையா? ஆனால் மதீனால கிபிலத்தைன் இப்பவும் நீங்கள் போய் பார்க்கலாம். மஸ்ஜிது கிபிலத்தைன்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிக்கு பக்கத்தில் பிர் ரூமா அப்படின்னு ஒரு கிணறு இருக்கும். அன்றைக்கு அந்த கிணறு யாருக்கு சொந்தம் என்று சொன்னால், ஒரு யூத செல்வந்தருக்கு அந்த கிணறு சொந்தமாக இருந்துச்சு. அந்த கிணறு தான், அது மட்டும் நல்ல தண்ணியை ஊறிக்கிட்டே இருந்துச்சு. எல்லா கிணத்தினுடைய தண்ணியும் வத்தி விட்டது. ஆனால் அந்த பிர் ரூமாவினுடைய கிணத்து தண்ணி மட்டும் என்ன செய்யலை, வத்தலை. கிட்டத்தட்ட மதீனா மஸ்ஜித் நபவியிலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்கள் முஸ்லீம் பெண்கள் என்ன செஞ்சாங்க, தண்ணி இறைப்பதற்காக அந்த கிணறுக்கு, ஏன்னா அங்கே தான் தண்ணி இருக்கு, வேறு எங்கேயுமே தண்ணி இல்லை. அங்கே போய் என்ன செஞ்சாங்க, வரிசையில் நின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அந்த யூத செல்வந்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு தொகை என்பதாக முதல் தீர்மானிக்கிறார். அதுக்கு முன்னாடி வர தண்ணிக்கு காசு கிடையாது, அதெல்லாம் இயற்கையானது. எல்லோருக்கும் எல்லாம் தேவைப்பட வேண்டிய காற்று, நிலம், நீர் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தேவை. அது எல்லா சந்தர்ப்பத்திலையும் தேவை. அப்போ அந்த யூத செல்வந்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், இதுதான் நல்ல சந்தர்ப்பம், எப்படியும் அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுதில்லை, நம்ம கிணத்துல இருந்து நீங்கள் தண்ணி இறைச்சிங்கன்னா இவ்வளவு தொகை தர வேண்டும் என்பதாக ஒரு தொகையை தீர்மானிக்கிறார். முஸ்லீம்கள் ஏற்கனவே செல்வத்தில் பெரிய அளவுக்கு நலிந்து போயிருந்தார்கள். செல்வந்தர்கள் கிடையாது, சாதாரண பட்டுப்போன விவசாயிகள் அவர்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லும்பொழுது புகாரில் அந்த செய்தி வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மாதிரி மிம்பரில் நின்று கொண்டு வருத்தத்தோடு பேசுவார்கள். அந்த கிணறை யாராச்சும் ஒருத்தர் வாங்கி நம்முடைய சமூகத்திற்கு வக்குஃப் செய்தார் என்று சொன்னால், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அவருக்கு சுவனத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்ட உடனே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பெரிய பணக்காரர், பெரிய வியாபாரியும் கூட, உடனே அந்த யூதரை போய் சந்திக்கிறார்கள். இந்த கிணறுக்கு நீங்கள் எவ்வளோ தொகை கேட்குறீங்க, இந்த கிணத்தை நீங்கள் என்னிடத்துல விற்று விடுங்கள் என்பதாக உரிமையோடு போய் என்ன செய்கிறாங்க, ஒரு வியாபாரம் செய்யலாம் என்ற நம்பிக்கையில் போகிறாங்க. ஆனால் அந்த யூத செல்வந்தருமோ, அது தங்க முட்டையிடக்கூடிய வார்த்தை, அது எப்போ இருந்தாலும் வத்தாத கிணறு அது. அதனால் அது எப்படி கொடுப்பாரு? அவரு சொல்லிட்டாரு, இல்லை நான் இந்த கிணறை விற்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை, நீங்கள் போயிருங்க அப்படிங்கிறாரு. சரி, உஸ்மான் ரலியல்லாஹு வந்தாலும் அவங்களுக்கு அந்த வார்த்தை மட்டும் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. தேவையுடைய கஷ்டப்படக்கூடிய மக்களினுடைய நீர் ஆகாரத்தை, அவர்களினுடைய நீர் பிரச்சனையை நாம் தீர்த்து போக வைத்தால் சொர்க்கமல்லவா நமக்கு கிடைக்கும். திருப்பி என்ன செய்யறாங்க, சில நாட்களுக்கு பிறகு அதே யூதரை போய் சந்திக்கிறாங்க. நீங்க முழு கிணறை எங்களுக்கு தர வேண்டாம், அதுல ஒரு பகுதியை கொடுங்கள், நம்ம 2 பேரும் பார்ட்னரா இருந்துக்கலாம், கிணறு உங்க பேர்ல இருக்கட்டும், ஒரு பகுதியை எனக்கு கொடுங்க, ஒரு நாள் நான் தண்ணி எடுத்துக்கிறேன்,
இன்னொரு நாள் நீங்க பயன்படுத்துங்க, எவ்வளவு தொகை சொல்றீங்களோ அந்த தொகையை நான் என்ன செய்கிறேன். பெரிய தொகையை தீர்மானித்தார். கிட்டத்தட்ட 400 மடங்கு தொகையை தீர்மானிக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அதை சட்டையே செய்யவில்லை. கேட்டவுடன் என்ன செய்தார்கள், சரி உங்களை அவர் என்ன பார்க்குறாருன்னா, கிணறு நம்மள்கிட்ட தான் இருக்க போகுது, அது என்ன செஞ்சுக்கலாம், இவர்கிட்ட நம்ம விற்க போகிறதும் இல்லை, ஒரு நாளைக்கு அவரை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்ட்னராக எடுத்துக்கொள்ள போகிறோம். பார்ட்னராக சேர்த்துக்கிறதுனால என்ன பிரச்சனை, கிணறும் நம்மள்கிட்ட இருக்க போகுது. ஒரு பெரிய தொகை, 400 மடங்கு தொகை. அன்றைய தினத்தினுடைய அதனுடைய விலை 4 ரூபாய் என்று சொன்னால் 400 ரூபாய். புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். 400க்கு 40,000 தங்க பொற்காசுகளை கொடுத்து என்ன செய்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கிணற்றினுடைய ஒரு பகுதியை என்ன செய்தார்கள், வாங்கினார்கள். வாங்கின உடனே உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவர் அந்த யூத செல்வந்தர் என்ன நினைச்சாருன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு நாள் தண்ணி எடுப்பாரு, மறுநாள் நம்மள்ட்ட தண்ணி எடுக்க வருவாங்கல்ல, அப்போ நாம திருப்பி என்ன செஞ்சுக்கிடுவோம், காசை வாங்கிக்கிடுவோம் பெண்கள்கிட்ட அப்படின்னு நினைக்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, முஸ்லீம் ரசூலுல்லாஹ் கையில் அந்த பகுதியை பங்கை கொடுத்துட்டு 2 நாளைக்கு சேர்த்து என்னுடைய நாளிலே என்ன செய்து கொள்ளுங்கள், தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு நாள் தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் முஸ்லீம்கள், நாளைக்கு அந்த யூத செல்வந்தரினுடைய நாள், அவர் சம்பந்தப்பட்டவங்க தான் தண்ணி எடுக்கணும், அல்லது அவர் தீர்மானிக்கிறவங்க தான் தண்ணி எடுக்கணும். அவர் யாரை சொல்றாரோ, உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, என்னுடைய நாளில் இன்னைக்கும் தண்ணி எடுங்க, என்னுடைய நாள் தானே, நாளைக்கு சேர்த்தே என்ன செஞ்சுக்கிடுங்க, இன்னைக்கே தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன உடனே அந்த செல்வந்தர் அப்பந்தான் கண் விழிக்கிறார். உஸ்மான் அவர் ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய வியாபாரி, நாம சாதாரண நபர் என்பதை தெரிந்து கொண்டு திருப்பி அந்த யூதர் என்ன செய்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு சந்திச்சு, நான் முழு கிணறையும் நான் உங்களுக்கு தாரேன். காரணம் மறுநாள் அந்த முஸ்லீம்களும் அவர்கிட்ட போய் நிக்கல, உஸ்மான் ரலியல்லாஹுடைய நாளிலேயே எல்லாரும் தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அவர் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாரு, முஸ்லீம்கள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, அவங்கள்ட்ட நம்ம காசு வாங்கலான்னு எதிர்பார்க்கிறாரு, கிடைக்கல. அப்ப அவருக்கு தெரிஞ்சுட்டு, ஆஹா நாம கொஞ்சம் ஏமாந்து விட்டோம் என்று சொன்னால் ஏமாற்றுதல் அல்ல, அவர் கொஞ்சம் கவனக்குறைவாக என்ன செஞ்சிருக்கிறாரு, புரிய தெரியாமல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக வியாபாரம் செய்தார்கள். அப்ப கடைசி அந்த யூதர் என்ன செஞ்சிட்டாரு, உஸ்மான் ரலியல்லாஹு சந்திச்சு அதுக்கு பிறகு ஒரு பெரிய தொகையை தீர்மானிக்கிறார். இந்த தொகையை தந்துட்டீங்கன்னா முழு கிணறையும் நான் என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு நான் தந்துடுறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அவர் கேட்டதை 1 ரூபாய் கூட குறைக்காமல் உஸ்மான் ரலியல்லாஹு மீண்டும் ஒரு பெரிய தொகையை கொடுத்து அந்த முழு கிணறையும் வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொண்டு போய் என்ன செய்தார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, இந்த நீர் பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய தாகத்தை போக்குவதற்காக பிரு ரூமாவை வக்குஃப் செய்பவருக்கு சொர்க்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹுவின் தூதரை அந்த சொர்க்கத்தை மட்டுமே ஆசித்து யாசித்து இதோ இந்த கிணற்றை நான் உங்களுக்கு வக்குஃப் செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அந்த கிணறை முதல் முறையாக வக்குஃப் செய்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய பேர்ல. அதுதான் முதல் வக்குஃப் இஸ்லாமிய வரலாற்றில். நீங்க இன்னைக்கு போங்க, அந்த கிணறு அப்படியே இருக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, வத்தாத ஜீவ நதி என்று சொல்வார்களே, வற்றாத கிணறு அது. 1400 ஆண்டு காலம் அதை சுற்றி மக்கள் வாழுகிறார்கள். அந்த கிணற்றிலிருந்து மக்கள் நீர் இறக்குகிறார்கள். அந்த கிணற்றிலிருந்து தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சப்படுகிறது. அந்த தோட்டங்களில் இருந்து கிடைத்த லாபங்களை வைத்து மஸ்ஜித் நபவியை சுற்றி நீங்க அப்படி நடந்து போனீங்கன்னா பல ஹோட்டலுக்கு பேரு வக்ஃபு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹுக்கு வக்ஃப் செய்யப்பட்ட ஹோட்டல் என்பதாக பல ஹோட்டல் இருக்கும். நீங்க மஸ்ஜித் நபவியில நடந்து போனீங்கன்னா பல ஹோட்டலுக்கு பேரே இப்படித்தான் இருக்கும். என்ன காரணம்னா, அந்த தோட்டத்திலிருந்து கிடைத்த காசை வச்சு அரசாங்கம் என்ன செய்தார்கள், ஒவ்வொரு அரசாங்கமும் ஆரம்பத்தில் இருந்து அந்த செல்வத்தை பாதுகாத்து, காரணம் இது வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்களே மறுமை வரை முஸ்லிம் சமூகத்திற்காக, ஏழை எளியவர்களுக்காக செய்யப்பட்ட வக்ஃப் அல்லவா, அதை மிக நேர்த்தியாக நாம் பின்பற்ற வேண்டும், அதில் எந்த ஒரு குறையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் முஸ்லிம் சமூகம் கவனத்தோடு என்ன செய்தது, அந்த சொத்துக்களை எல்லாம் பெரும் பெரும் ஹோட்டல்களாக கட்டி அதுல கிடைக்கக்கூடிய காசை உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து இதனுடைய நன்மை உஸ்மான் ரலியல்லாஹுடைய கபருக்கு போகட்டும் என்பதாக 1400 ஆண்டு காலம். இதுதான் வக்ஃபினுடைய யதார்த்த குணம். புகாரில இன்னொரு செய்தி வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு சந்திப்பதற்காக வருவார்கள். உமர் ரலியல்லாஹுக்கு ஹைபர்ல ஒரு பெரிய நிலம் இருக்கிறது. ஹைபர்ல ஒரு பெரிய ஒரு நிலம் கிடைக்கும். ஹைபருங்கிறது ஒரு பெரிய சென்னையினுடைய அண்ணா, அதாவது மண்ணடியில முக்கியமான ஒரு இடத்துல ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் நமக்கு இருக்குன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். அன்னைக்கு அதுதான் ஹைபர் தான் அன்னைக்கு உலகத்திலேயே அதிக விலை போகக்கூடிய நிலம் உமர் ரலியல்லாஹுக்கு கிடைக்கும். ஆனால் உமர் ரலியல்லாஹுக்கு இந்த ஹதீஸை கேட்டுட்டு மரணத்திற்கு பிறகு நன்மை கிடைக்கும் இந்த ஹதீஸை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யார் ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த உலகத்தில் ஹைபரில் எனக்கு இருக்கக்கூடிய இந்த நிலம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அல்லாஹ் அதனுடைய பொருளும் ரொம்ப உயர்வானது, சும்மா மட்டமான நிலம் அல்ல, அதனுடைய விலையும் சொல்லக்கூடிய அளவுக்கு தரமிக்க விலைதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹைபர் ரொம்ப பசுமையா இருக்கும். பொதுவாக பாலைவனங்களில் வாழ்ந்த அரேபியர்கள் பசுமையை என்ன செய்வார்கள், அதிகமாக விரும்புவார்கள். பசுமையான காட்சிகளை பார்ப்பதற்கு அது அவங்களுக்கு பார்க்கவே முடியாதுல்ல. ஹைபர் மட்டும் ரொம்ப பசுமையா இருக்கும் அரேபிய தீபகற்பத்தில். அதனால் அங்க ஒரு சென்று நிலம் கிடைக்கிறது பெரிய கோடீஸ்வரர் என்பதனுடைய அடையாளம். உமர் ரலியல்லாஹு பெரிய அளவுக்கு ஹைபர்ல இடம் கிடைச்ச உடனே உமர் ரலியல்லாஹு ரொம்ப பிடிச்ச நிலமும் கூட அதுதான், ரொம்ப விலை உயர்ந்த நிலமும் கூட அதுதான். புகாரில் அந்த செய்தி வருது, ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விலை அதிகம்தான், ஆனாலும் நான் என்னுடைய மரணத்திற்கு பிறகு நன்மை வருவதற்காக மக்களுக்காக நான் வக்குஃப் செய்ய ஆசைப்படுகிறேன், நான் என்ன செய்ய? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான விதிமுறையை கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி வக்குஃப் செய்யுங்க அப்படின்னு சொன்னா, இதனுடைய உரிமையாளர் நீங்களாகத்தான் இருக்கணும். அவர் எழுதின அந்த அப்படியே அந்த உயில் அப்படி புகாரில் இருக்கு. இந்த சொத்தினுடைய உரிமையாளர் என்று சொன்னால் ஹத்தாபினுடைய மகன் உமர். ஆனால் இந்த உமருக்கு இந்த சொத்து சொந்தம் கிடையாது. இந்த சொத்தை உமரினுடைய குழந்தைகள் யாரும் அனந்தர சொத்தாக வாரிசாக பெறவும் கூடாது. எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் என் பாட்ட உமருக்கு சொந்தமான நிலம் என்பதாக எவனும் வரக்கூடாது. என் சொந்த பந்தம் எவனுக்கு இந்த சொத்து கிடையாது. யாரும் இதை விற்கக்கூடாது, யாருமே இதை வாங்கக்கூடாது. வக்குஃபு சொத்துக்களை மூலம் வாங்கவே கூடாது. நம்ம இன்னைக்கு ரொம்ப முஸ்லீம் சமுதாயம், நாம சில விஷயங்களை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். கிட்டத்தட்ட 8 லட்சம் அளவுக்கு வக்குஃபினுடைய சொத்துகள். ஆனா முஸ்லீம் சமுதாயம் சுதந்திரத்திற்கு பிறகு பெரிய அளவிற்கு அதில் கவனம் செலுத்தவே இல்லை. நம்முடைய சொந்த நிலத்தை நம்ம விட்டு கொடுப்போமா? வெறும் 300 ரூபாய்க்கு தரை வாடகைக்கு 10 ஏக்கரை கொடுத்திருக்கிறது. அளவுக்கு அதிகமான ஊழல்கள், அளவுக்கு அதிகமான ஊழல்கள், சொல்லி முடியாத ஊழல்கள் வக்குஃப்ல நடந்திருக்கிறது. இதை மறுக்கவே முடியாது. இதெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக நாம எங்கோ செய்த அந்த சின்ன பிழைகள் இன்றைக்கு மொத்தமாக பாம்பாக, விஷப்பாம்பாக வந்து நிற்கிறது. எங்கேயாச்சும் நம்முடைய சொந்த நிலத்தை 30 ரூபாய்க்கு நம்ம வாடகைக்கு விடுவோமா? ஏக்கர் கணக்கான இடங்கள், 10 ஏக்கர், ஒரு வருஷத்துக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். நம்ம வீட்டு சொத்தா, நம்ம வாப்பா வீட்டு சொத்தா இருந்தா அப்படி செஞ்சிருப்போமா? தெரியும் இது வக்குஃபினுடைய சொத்துன்னு தெரியும். எத்தனை முஸ்லீம்கள் இது வக்குஃப்னு தெரிந்து விலை கொடுத்து வாங்கினார்கள். போலி பத்திரங்கள், இதெல்லாம் நடக்கவில்லைன்னு சொல்லவே முடியாது. ஆயிரம் வழக்குகள் கிடைக்குகிறது. இந்த மாதிரி நாம செஞ்ச, அதான் அரபில சொல்வார்கள், சுதந்திரம் பறிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவது. முஸ்லிம் சமுதாயம் பெரிய நம்பிக்கையில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய கபருக்கு நன்மை வரும் என்பதாக கொடுத்ததை பராமரிக்கவே கிடையாது. முஸ்லிம்களுக்கே தெரியாது, எங்க வக்குஃப் இருக்குன்னே தெரியாது. முஸ்லிம் பெற்றோர்களுக்கு தெரியாது. மஸ்ஜித் வக்குஃபுல பள்ளிவாசலுக்கே தெரியாது. நம்ம பள்ளிக்கு எவ்வளவு வக்குஃப் இருக்குன்னு அவனுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. எத்தனை தோட்டம் இருக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது. எவ்வளவோ சொத்துகள் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது. முஸ்லிம்கள் பெரிய அளவுக்கு அதுல கவனம் செலுத்தாமல், அல்லது சில பண முதலைகள், சில ரவுடிகள் செய்த அக்கிரமங்கள், இது அல்லாஹ்வுக்காக வக்குஃப் செய்யப்பட்ட சொத்துன்னு தெரிந்தும் விலை கொடுத்து பத்திரம் போட்டார்கள். அநியாயமாக அந்த சொத்துக்களை தங்கள் பெயரிலே மாற்றினார்கள். யாரோ சில அரசியல்வாதிகளினுடைய நலனுக்காக எத்தனையோ வக்குஃபினுடைய நிர்வாகிகள் வக்குஃபினுடைய சொத்துக்களை தாரை வார்த்தார்கள். மறுக்கவே முடியாது. உலகத்தில் இந்தியாவில் வக்குஃப் செய்யப்பட்ட மாதிரி உலகத்தில் எங்கேயுமே வக்குஃப் செய்யப்படலை. என்ன காரணம்னா, முஸ்லீம்கள் மட்டும் வக்குஃப் செய்யல, முஸ்லீம்களை நேசித்த பிரமத அன்பர்கள் முஸ்லீம்களுக்காக வக்குஃப் செய்தார்கள். லட்சக்கணக்கான ஏக்கர்கள், இந்தியாவிலேயே 3வது அதிக சொத்து இருக்கக்கூடிய சமூகமாக இந்த வக்குஃப் இருந்து என்ன லாபம்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதெல்லாம் நாம செஞ்ச சின்ன பிழைகள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு மொத்தமாக சுருட்டி கொள்வதற்கு ஒருவன் வருகிறார். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. உமர் சொல்றாரு, அந்த சொத்தை வாங்கக்கூடாது, முதல்ல வக்குஃப் சொத்தை வாங்கவே கூடாது. அது எப்படி விற்க முடியும்? அல்லாஹ்வுக்காண்டி வக்குஃப் செய்யப்படுறது எப்படி விற்க முடியும்? அல்லாஹ்வுக்காண்டி வக்குஃப் செய்யப்படுறது எப்படி விலை கொடுத்து வாங்க முடியும்? முதல் நிபந்தனை அது விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அதுக்கு சொந்தக்காரனே கிடையாது. நாம போய் எங்க வாப்பாக்குள்ளது, எங்க வாப்பா ஒரு நிலத்தை வக்குஃப் செஞ்சுட்டாரு, நான் போய் நின்றுட்டு வழக்கு தொடர முடியாது. இது எங்க வாப்பா வக்குஃப் செஞ்சுட்டு போயிட்டாரு, நாங்களாம் அவங்க பிள்ளைங்க கொடுங்கன்னு கேட்க முடியாது. வக்குஃபுக்கான முதல் நிபந்தனை அல்லாஹ் கையில் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு சொந்த பந்தமே கிடையாது. அதை வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது.
அதுல கிடைக்கக்கூடிய பயனை உலக மக்கள் பயன்படுத்த வேண்டும். உமர் எழுதுறார், ரசூலா சொல்லிக் கொடுக்குறாங்க, உன் பேர்ல இருக்கட்டும் இந்த நிலம், உன் பேரை விட்டு போகக்கூடாது, ஆனா இதை யார் வாங்கக்கூடாது, விற்கவும் கூடாது, எழுதுங்க. எழுதுனாங்க. இதை யார் வாரிசாக வரக்கூடாது, எழுதுங்க. எழுதுனாங்க. இதுல கிடைக்கக்கூடிய லாபங்கள், இதுல கிடைக்கக்கூடிய பழங்கள், கனிகள், இந்த தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனையும் உலக மாந்தர்களுக்கு சொந்தமானது. இன்னைக்கு நீங்க ஹைபருக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய தோட்டம் இருக்கும். இந்த உயில் புகாரினுடைய இந்த உயில் எழுதப்பட்டு இது உமர் தன்னுடைய மறுமைக்காக செய்த வக்குஃப் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். என் அன்பு சகோதரர்களே, இப்படி இந்த வக்குஃபினுடைய ரசூல்லா வக்குஃப் செஞ்சிருக்கிறாங்க, நபித்தோழர்கள் வக்குஃப் செஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் ஆயிரம் ஏக்கர்களை ஏழை எளியவர்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக வக்குஃப் செய்தார்கள். இப்படியாக வந்து கொண்டிருந்த இந்த சூழலில் தான் ஆளும் அரசாங்கம் பல்வேறு பிரச்சனைகளை முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் பெரிய அளவுக்கு அவங்க கண்ணை உறுத்தி கொண்டிருந்தது இந்த முஸ்லீம்களினுடைய வக்குஃபினுடைய சொத்துகள். இதில் நாங்கள் சில திருத்தங்களை கொண்டு வரப்போகிறோம், இதில் நாங்கள் சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறோம் என்ற அடிப்படையில் இப்பொழுது சென்ற வாரம் இரவு 2 மணி வரை என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் தர்க்கம் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு பெரிய அளவிற்கு எதிர்ப்புகள் அன்றைக்கு இருந்த ஜனநாயக சக்திகள் என்ன செய்தார்கள், இந்த சட்டத்துக்கு எதிராக பிரமத அன்பர்கள் தங்களினுடைய வாத திறமைகளை எல்லாம் செயல்படுத்தினாலும் கூட எதுவுமே பயனடையாமல் இப்பொழுது அந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கின்றது. பல்வேறு திருத்தங்கள் என்ற பெயரில் வெறும் 45 சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. 115 திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஒன்று சொல்கிறேன், வக்குஃபுக்கான முதல் நிபந்தனை என்ன? வக்குஃபுக்கான முதல் நிபந்தனை என்ன? இது ஷரியத் அடிப்படையில் இந்த வக்குஃப் என்ன செய்யப்படும், பராமரிக்கப்படும். இப்போ இந்த திருத்தத்தில் கொண்டு வந்துட்டாங்க, ஷரியத் அடிப்படையில் இல்லை, மத்திய அரசினுடைய திட்டத்தின் அடிப்படையில் வக்குஃப் சொத்துகள் இனி பராமரிக்கப்படும். அவங்க நினைச்சாங்கன்னா யாருக்கு கொடுக்கலாம்? ரெண்டாவது, இது வக்குஃபா இல்லையா என்பதை யார் தீர்மானிக்கணும்? அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் தீர்மானித்தா மட்டும்தான் அது வக்குஃப் என்பதாக. ஏற்கனவே வக்குஃப் என்பது அதில் பல முஸ்லீம்கள் என்று சொன்னால் வெறும் மதவாதிகள் மட்டுமல்ல, பொதுவாக அரசு ஊழியர்கள் தான் இருக்கின்றார்கள், முஸ்லீம் அரசு ஊழியர்கள் இருப்பார்கள். ஆனால் என்ன செஞ்சாங்க, பெரிய ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. முஸ்லீம்களினுடைய சொத்தை இப்போ திருத்திருக்கக்கூடிய சட்டத்தில் முஸ்லீம்களினுடைய அந்த வக்குஃபு சொத்தை பராமரிக்கிறதுக்கு பிற மதத்தவர்களும் உள்ளே வருவார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அடுத்த வார்த்தை எழுதுறாங்க, பிற மதத்தவர்கள் யாரும் இனி வக்குஃபு செய்யக்கூடாது முஸ்லீம்களுக்கு. அதையும் எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? முஸ்லீம்களினுடைய சொத்தை, இந்த வக்குஃப் சொத்தை முஸ்லீம் அதிகாரிகள் மட்டும் பராமரிக்கணும். இதுதான் இத்தனை ஆண்டு கால சட்டம். காரணம் அது முஸ்லீம்களுக்கானது. முஸ்லீம் அதிகாரிகள் என்ன செய்வார்கள், பராமரிப்பார்கள். எம்எல்ஏ இருப்பாங்க, எம்பி இருப்பாங்க, இந்திய அரசாங்கத்தினுடைய கல்வி சான்றிதழை படித்து தேறிய அரசாங்க ஊழியர்கள் இருப்பார்கள். எப்படி ஹிந்து அறநிலையத்துறையில எப்படி ஹிந்து மக்கள், ஹிந்து ஆட்சியாளர்கள், ஹிந்து அதிகாரிகள் அவர்கள் இருந்து கொண்டதை பராமரிப்பார்களோ அது போன்று இங்கு முஸ்லீம் அதிகாரிகள் நின்று பராமரிப்பார்கள் என்பதாகத்தான் இருந்துச்சு. இதை மாத்துறாங்க இந்த சட்ட திருத்தம். இல்ல 22 பேர்ல 12 பேர் 10 பேர் என்ன செய்யலாம், வெளியில இருந்து பிற மதத்தவர்கள் வரலாம். அதை மட்டும் அவங்க சொல்லல. அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க, காலங்காலமா முஸ்லிம்களுக்காக பல மதத்தவர்கள் வக்குஃப் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோமா இல்லையா? உங்க மாவட்டம் அதற்கு ஒரு பெரிய சாட்சி. இந்தியால உங்க மாவட்டத்தை மாறி பிற மதத்தவர்கள் உங்க மாவட்டத்துக்கு செஞ்ச வக்குஃப் மாதிரி எங்கேயுமே செய்கிற அவ்வளோ வக்குஃப் உங்க மாவட்டத்துக்கு இருக்கு. ஆனா இதை மாத்தி எழுதுறாங்க, இல்ல இனி எந்த மதத்தவர்களும் முஸ்லிம்களுக்கு வக்குஃப் செய்யக்கூடாது. எவ்வளவு பெரிய முரண்பாடு! அப்ப இதுவரை வக்குஃப் செஞ்ச சொத்துக்களுக்கு என்ன விட தெரியாது. என் அன்பு சகோதரர்களே, பல எதிர்ப்புகளை மீறி இந்த சட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜனநாயக சக்திகள் பெரிய அளவிற்கு போராட்டங்களை, நீதிமன்றங்களை அணுகி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இதில் தெரிய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் 3 விஷயங்கள் இப்பொழுது நாம் செய்தே ஆக வேண்டும். ஒன்று, இருக்கக்கூடிய வக்குஃபு சொத்துக்களை சரியான ரெக்கார்டு அடிப்படையில் சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ நம்ம வீட்டு சொத்து இல்லை, அது நம்ம வாப்பா சொத்து அல்ல, அது அல்லாஹுவினுடைய சொத்து. அது அதனால நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியான ஆவணங்களை தயார்படுத்துங்கள். ஆவணங்களை நம்ம வீட்டு சொத்துல ஆவணங்களை தேடுறமா இல்லையா? அத மாதிரி என்ன செய்யுங்க, ஒவ்வொரு மஸ்ஜிதும் தங்களுக்கு வக்குஃப் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பழைய மஸ்ஜிதுகள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் சரியான ஆவணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது, சட்ட ரீதியான போராட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், முன்னெடுக்க வேண்டும். சோர்ந்து போய்விடக்கூடாது. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், வேற வழியே கிடையாது, வீட்டில் உட்கார்ந்து கொள்ளலாம் என்பதாக அப்படி அல்ல. ஜனநாயக ரீதியாக, சட்ட ரீதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமையின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும், எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, அல்லாஹ்விடத்தில்
அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வே, உனக்காக எங்களினுடைய முன்னோர்களும் எங்களை நேசித்தவர்களும் வக்குஃப் செய்த அந்த சொத்துகள் உனக்கான சொத்துகள், நீ பராமரிப்பாயாக, நீ பாதுகாப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மூன்றும் இப்பொழுது செய்தே ஆக வேண்டும். மிக முதன்மையானது ஆவணங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய வக்குஃபினுடைய ஆவணங்கள் சரிப்படுத்தப்பட வேண்டும். இனியும் காலம் தாமதிக்காதீர்கள். யாரோ ஒருத்தர் செய்து கொள்ளட்டும் என்பதாக, ஏதோ பள்ளிவாசல் தலைவரா சட்ட கசங்காம நாம வந்தோம் போனோம் என்பதாக அல்லாமல், நம்முடைய மஸ்ஜிதை சுற்றி இருக்கக்கூடிய வக்குஃப் என்ன, இந்த தர்காவுக்கான வக்குஃப் என்ன, இந்த இடத்திற்கான வக்குஃப் என்ன, அதனுடைய ஆவணம் என்ன, நாம நிர்வகிக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய ஆவணங்களை சரியான முறையில் தொகுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்த சட்டத்துக்கு எதிராக சட்ட ரீதியான போராட்டங்களை வெறுமனையாக கூச்சல் குழப்பத்தோடு முடியாமல் ஒரு நாள் சத்தம் போட்டுட்டு வீட்டில் உட்கார்றது அல்ல, அறிவு கண் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், எந்த சட்டமும் இறுதி சட்டம் அல்ல, எந்த தீர்ப்பும் இறுதி தீர்ப்பல்ல, வரலாற்றில் திருத்தி எழுதப்பட்டிருக்கிறது, வரலாறு நடிக்கிறோம். ஆதலால் சட்ட ரீதியான அறிவு ரீதியான போராட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அற்புதமான முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்து நடத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். இது போன்ற அநியாயங்கள் அக்கிரமத்திற்கு எதிராக அல்லாஹ்வினுடைய சொத்துகள் பாதுகாக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அக்குல் கோடி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமான உறவுகளே, சகோதர சகோதரிகளே, பொதுவாக முஸ்லிம் சமூகத்தில் ஒரு பிழையான ஒரு குணம், உணர்வுகள் உணர்ச்சிகளை மிக இலகுவாக என்ன செய்துவிட முடியும், தூண்டிவிட முடியும். பிற சமூகத்தை விட முஸ்லிம் சமுதாயம் இயற்கையிலேயே உணர்வுகள் உணர்ச்சிகளால் மிக இலகுவாக என்ன செய்யப்பட்டுவிடும், தூண்டப்பட்டுவிடும். இந்த அடிப்படையில் இப்பொழுது எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்து சட்ட ரீதியாக ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் மிக விழிப்போடு இருக்க வேண்டும். உணர்வுகள் உணர்ச்சிகளுக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். நமக்காக குரல் கொடுத்தவர்களை எல்லாம் இவர்களுக்காக நாம் ஏன் குரல் கொடுத்தோம் என்று யோசிக்க வைத்து விடக்கூடாது. நம்முடைய எழுத்துகள், ரொம்ப குறிப்பாக நம்முடைய எழுத்துகள், நம்முடைய பேச்சுகள், போராட்ட களங்களில் நம்ம பேசக்கூடிய பேச்சுகள், அதே போன்று நம்முடைய எழுத்துக்கள் வெகுஜன மக்கள் பார்க்கக்கூடிய பொது தளத்தில் நாங்கள் வக்ஃபை பாதுகாக்கப் போகிறோம் என்ற அடிப்படையில் நாம் எழுதக்கூடிய எழுத்துக்கள் பிற சமூகத்தை, நமக்காக குரல் கொடுத்தவர்களை நாமே இவனுக்காகவும் குரல் கொடுத்தோம், இவனும் ஒரு முரடர்கள் தானோ என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய எழுத்துக்கள், நம்முடைய பேச்சுகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது. நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். இது முஸ்லீம் சமூகத்திற்கான பிரச்சனை அல்ல. அதனால தான் பிற நமக்காக குரல் கொடுத்த அந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் சொன்னது இந்திய அரசியல் சட்டத்திற்கே எதிரானது. அப்படிதான் சொன்னார்கள். பின்னால் பல பிற மதத்தவர்களுக்கும் இந்த அடிப்படையில் இந்த சட்டத்தின் ஊடாக பிற மதத்தவர்களும் கூட பின்னாட்களில் பாதிக்கப்படக்கூடும் என்பது. அதனால எல்லாருக்குமான பிரச்சனை. நாம் வெறும் நம்முடைய பிரச்சனையாக மட்டும் இதை காணாமல் நம்முடைய எழுத்துக்களை அமைத்துக் கொள்ளாமல் பெரும் வாரியாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் உணர்வுகள் உணர்ச்சிகள் என்பது மிக இலகுவாக என்ன செய்யப்பட்டுவிடும், தூண்டப்பட்டுவிடும். அது சமூகத்திற்கும் பாதிப்பு, நமக்கு குரல் கொடுத்தவர்களையும் சரி இவங்களுக்கு நாம் ஏப்பா குரல் கொடுத்தோம் என்று யோசிக்க வைத்துவிடும். அதனால் நிதானமாக வாலிபர்கள், குறிப்பாக இது மாதிரி போராட்ட களங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் தவறே கிடையாது. சட்ட ரீதியாக உங்களை ஒன்றிணைக்கக்கூடியவர்களினுடைய அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு சரியான முறையில் உங்களினுடைய அறிவு கண் கொண்டு என்ன செய்ய வேண்டும், உங்களினுடைய இந்த பிரச்சனையை நாம வெறுமனையா சத்தம் போட்டுட்டு முடிச்சிடக்கூடாது. வெறுமனையா சட்ட ரீதியாக நல்லா படிக்கிறது, இதெல்லாம் நமக்கு நல்லா உணர்த்தணும். வந்திருக்கக்கூடிய வாலிபர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் கல்வியின்மை என்பது மிகப்பெரிய ஒரு காரணம். பல முஸ்லீம் நிர்வாகங்கள்ல கல்வியாளர்களே கிடையாது. அவங்களுக்கு எப்படி வக்குஃப், நம்முடைய வக்குஃபை எப்படி மீட்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம சொத்து பத்தி எங்க இருக்குன்னு கூட தெரியல. அதுக்கு காரணம் என்ன? கல்வியின்மை. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் நாம் என்ன செய்யணும், தூராந்திர இலக்கோடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அணுக வேண்டும். வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப முக்கியம். எதிரியாக இருந்தாலும் கூட வார்த்தை பிரயோகங்கள் மிக நாகரிகமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் என்ன செய்து விடக்கூடாது. மனம் மாறக்கூடிய சூழல்.
எத்தனையோ நேரங்கள்ல நமக்கு துரோகம் இழைத்தவர்கள் மனம் மாறி இருக்கிறார்கள். வரலாற்றுல ரொம்ப பெரிய பாடங்கள் இருக்கிறது. நமக்கு எதிராக இருந்தவர்கள் காலப்போக்கி நமக்கு ஆதரவானவர்களாக மாறி இருக்கிறார்கள். நமக்கு ஆதரவாக இருந்தவர்கள் காலப்போக்கி நமக்கு எதிராக மாறி இருக்கிறார்கள். ஆனால் அரசியல் என்பது எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது, ரொம்ப வித்தியாசமானது. அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வார்த்தை பிரயோகங்களை மிக நளினமாக மிக கண்ணியத்தோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அதே நேரம் நம்முடைய கருத்தை அழுத்தமாக ஆணித்தரமாக முன்னால் நிற்பவர்கள் புரிந்து கொள்ளணும். ஆமா உண்மைதானே, இவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுது தானே, இவங்க சொல்றதுல இந்த விஷயம் சரிதானே, ஆமா இவங்க போராடுறதுல இது சத்தியம்தான் உண்மைதான் என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் முதிர்ச்சியானதாக இருக்க வேண்டும். பல நேரங்கள்ல ஆரம்ப காலகட்டத்தில் மைக்க பிடிச்ச உடனே வெறுமனையாக உணர்வுகள் உணர்ச்சிகளை என்ன செய்யறது, தூண்டி விடுறது, எதுவும் நடக்கட்டும் பார்த்து விடுவோம் என்பதாக, வா போருக்கு என்பதாக, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்தை பெரிய அளவுக்கு, அதைத்தான் அவங்க விரும்புகிறார்கள், தனிமைப்படுத்தி விடும். இந்த பிரச்சனையை நம்ம செய்யவே கூடாது, நாம தனிமைப்படுத்தி போகவே கூடாது. நமக்கு இந்த ஆட்டி குரல் கொடுத்திருக்கிறதுல பெரிய ஆச்சரியம், இந்த வக்குப் சட்டத்தின் ஊடாக நமக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் கூட ஒரு பெரிய ஒரு தெம்பு இருக்கு. வெறும் 40 ஓட்டுல தான் இந்த சட்டம் என்ன செஞ்சிருக்கு, அமுலாயிருக்கு. அந்த 40 ஓட்டு யார் ஓட்டுன்னு தெரியும். பெரும்பான்மையானவர்கள் இந்தியாவில் நமக்காக என்ன செய்திருக்கிறார்கள், பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அவங்க முஸ்லீமே கிடையாது, அவங்க பிற மதத்தவர்கள் மணிக்கணக்காக மாதக்கணக்காக படிச்சு நமக்காக என்ன செய்திருக்கிறார்கள், குரல் கொடுத்திருக்கிறார். முஸ்லீம்கள் குரல் கொடுக்கிறதை தாண்டி முஸ்லீம் அல்லாதவர் குரல் கொடுப்பது. அவர் சொல்றாரு, இந்த சட்டத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு மாதமானது. காரணம், வக்குப்புங்கிறது வெறும் ஒரு குறுகிய சட்டம் அல்ல, 2 4 மாதிரி எழுதிட்டு போகக்கூடிய சட்டம் அல்ல. முஸ்லீம்கள் வக்குஃபுக்கான சட்டம் இருக்கு, இந்திய அரசியல் சாசன வக்குஃபுக்காக எழுதியிருக்கக்கூடிய சட்டம் இருக்கு, உலகளாவிய வக்குஃபுக்கான சட்டம் இருக்கு, இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய 115 திருத்த சட்டம் இருக்கு. எல்லாத்தையும் ஆய்வு செய்யறதுக்கு மாதம் தேவைப்பட்டது. அதுக்கு பிறகுதான் ஒரு உண்மை புரிஞ்சிச்சு, இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பதாக மணிக்கணக்காக மாதக்கணக்காக தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஆய்வு செய்து பெரிய அளவுக்காக நமக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். நன்றிகளை மறந்துவிடக்கூடாது. நம்ம எழுத்துக்களை அவங்க ஏண்டா இவங்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சிந்தனையை உருவாக்காமல் கண்ணியப்படுத்த வேண்டும். அதில் அன்பானவர்களே, சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள் நிதானத்தோடு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அறிவு கண் கொண்டு உங்களினுடைய போராட்டங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். உணர்வுகள் உணர்ச்சிகள் வார்த்தைகளில் பேணுதல் இவைகளையெல்லாம் நாம் களத்தில் பேணியவர்களாக அல்லாஹுவினுடைய நினைவோடு பெரிய அளவுக்கு பிரார்த்தனையோடு நாம் களத்திலே நிற்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சூழல்களை அல்லாஹ் மாற்றுவான். எதுவும் நிரந்தரமில்லை என்று ஆனதற்கு பிறகு நிச்சயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதங்களும் இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் மாற்றி அமைக்கப்படும். நாம் சோர்ந்து போய்விட வேண்டாம். இந்த மாதிரி சட்டங்கள் வர்றதை பார்த்து ஐயோ நம்ம நாட்டில் நமக்கு ஒன்றுமே இல்லையோ போய் ஒளிஞ்சிட வேண்டியதான் என்ற ஒரு சிந்தனைக்கு நாம் என்ன செய்து விடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. மனதால் நாம் என்ன செய்ய வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, நாம் கவலையடைய வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நம்முடைய குரல்கள் ஓங்கி முழங்கட்டும், அழுத்தமாக களத்திலே நிற்போம். மனிதநேயத்தோடு நம்முடைய பயணங்களை நாம் என்ன செய்வோம், அமைத்துக் கொள்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.